கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த வேளையிலும் கூட கர்த்தர் அருமையான வாக்குத்தத்தத்தோடு கூட தம்முடைய பிள்ளைகளோடு கூட இடைப்படுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதிப்பேன். கர்த்தர் நமக்கு போதிப்பார். ஒரு மனிதன் அல்ல, கர்த்தருடைய போதனை நமக்கு நேராக வருகிறது. நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று சொல்லுகிறார். உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நம்மை ஆலோசனை சொல்லி, நமக்கு ஆலோசனை சொல்லி நம்மை வழி நடத்துகிற கர்த்தர். நம்ம அவருடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா? அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறோமா? அநேக வேளைகளிலே தவறுகள், தப்பிதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சம்பவிக்கும் பொழுது நாம் யாரை குறை சொல்லுகிறோம்? எனக்கு அருமையானவர்களே, இயேசு தேவன் சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை போதித்து வழி நடத்துவேன், நான் உனக்கு ஆலோசனை கொடுப்பேன். மனித ஆலோசனைகள் ஒரு மனிதனுக்கு மேன்மையை கொண்டு வராது. ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை நிச்சயமாக நிரந்தரமாக நம்மை மேன்மைப்படுத்த முடியும். ஆகவே தான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48வது அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமானவை இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன்னை சரியான பாதையிலே வழி நடத்துகிற கர்த்தர் நானே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் நம்முடைய வழியை அவருக்கு ஒப்புவிப்போமா? நம்முடைய வழியை அவருக்கு அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே, நான் உம்முடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட பேசும், என்னை வழி நடத்தும். இந்த நாளில் என் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நீர் என்னை வழி நடத்தும். என்னுடைய வாழ்க்கையின் தோல்விகள் மாறும்படி என்னை வழி நடத்தும் என்று சொல்லி ஒரு நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கலாமா? இயேசப்பா, நன்றியுள்ள இருதயத்தோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறேன். பிரயோஜனமானவைகள் எங்களுக்கு போதித்து வழி நடத்துகிற கர்த்தர். இந்த வார்த்தைகளை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் என்ன நாளிலும் ஒரு வழி நடத்துதலுக்காக, ஆலோசனைக்காக காத்திருப்பார்களானால் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசும். ஆண்டவரே, ஆலோசனை கொடுங்கப்பா. அவர்களுடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, சறுக்காதபடிக்கு கர்த்தர் காத்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். எவ்வளவு மேன்மையை வைத்திருக்கிறேன். அந்த மேன்மையின் ஸ்தானத்தை உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே பெற்றுக்கொள்ள, அதை சுதந்திரிக்க நாளிலே கர்த்தர் கூட இருந்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக இறங்கட்டும். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாளாக இருக்கட்டும். எல்லா தடைகளும் மாறட்டும். ஆண்டவரே, எல்லா பிரச்சனைகள் மாறட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைய நாள் ஒரு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய நாளாக, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாக, இழப்புகளை சரி செய்யக்கூடிய நாளாக இருக்க கர்த்தர் உதவி செய்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.